அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சில சொல்கிறேன். குடிப்பழக்கம் உள்ளவர்கள், புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒரு சில அருமையான டிப்ஸ் சொல்கிறேன். அடிக்கடி புகைப்பிடிப்பவங்க, மது குடிப்பவர்கள் வந்து குடியை மறக்கவும், புகை மறப்பதற்கும் உலர் திராட்சை இருக்குது. உலர் திராட்சை ஒரு 100 கிராம் வாங்கிக்கங்க. காலை, ஈவினிங் 2 வேளையும் 4 உலர் திராட்சை போட்டு மென்று சாப்பிடுங்க. புகைப்பிடிப்பதுக்கு குடிப்பழக்கம் கொஞ்சம் மறக்கும். அதை விட்டால் எள்ளு பருப்பு அடிக்கடி சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிடுங்க, குடியை மறக்கலாம். அதே போல் நம்ம மிளகாய் செடி தடையை அரைச்சி ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, துவையல் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் குடியை மறந்துடுவீங்க. அதே போல் விழுது இலைன்னு ஒன்று இலை இருக்குது. இந்த விழுது இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வாயில் போட்டு மென்று பாதி சாறை முழுங்கி விட்டு பாதி கடவாய்ப்பல்ல அடைக்குங்க. அடைக்கிட்டு வேகமாக ஓடுங்க, மூச்சு வாங்காது. நுரையீரல் வந்து திறன்பட செயல்படுறதுக்கு அந்த விழுது இலை ரொம்ப பயன்படுகிறது. எனர்ஜிக்கும் நல்லது, மூச்சு வாங்காது வேகமாக ஓடினாலும். அது ஒரு நல்ல டிப்ஸு. அதேமாரி வந்து மீன் வந்து மூளை வளர்ச்சிக்கு நல்லது. ஆனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் வந்து நம்ம பால் சாப்பிட்றோம். பால் சாப்பிட்றவங்க அல்சர் எலும்புக்கு நல்லது. ஆனால் அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுக்கக்கூடாது. அதுமாரி வெங்காய சாறு இதயத்துக்கு நல்லது. ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதிக்கிறவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் நம்ம தேங்காய் பால் நரம்பு சம்மந்தமான நோய்களுக்கு நல்லது தேங்காய் பால் குடிச்சிங்கன்னா. ஆனால் வந்து அவங்க வந்து ஹை கொலஸ்ட்ரால் அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கவங்க அதை எடுக்கக்கூடாது தேங்காய் பாலை. அதே போல் சோயாபீன்ஸ் வந்து தசை வளர்ச்சிக்கு நல்லது. ஆனால் தைராய்டு ப்ராப்ளங்கிறவங்க எடுக்கக்கூடாது. அதே போல் முந்திரி பருப்புக்கு மூளைக்கு நல்லது. ஆனால் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. உளுந்து வந்து தசை வலிமைக்கு நல்லது. ஆனால் கீழ்வாதம் இருக்கிறவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் நம்ம கருஞ்சீரகம் ஜீரணத்துக்கு நல்லது. ஆனால் வயதானவர்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் தேன் நல்லா பசி எடுக்கும். முட்டி கை கால் வலிக்கு நல்லாயிருக்கும். ஒரு வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாது, ஹீட் ஆகிடும். அதே வேறு முந்திரி பருப்பும் அதுமாரி தான். வாழைப்பழம் அது வந்து ஜீரணத்துக்கு நல்லது. ஆனால் சுகர் பேஷண்ட் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் இஞ்சி சாறு மூளை வளர்ச்சிக்கு நல்லது. ஆனால் உதிரப்போக்கு இந்த டேட் ஆன டைம் டேலிசிங் அதுமாரி போகிற டைமில் அந்த இஞ்சி சாறு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பொட்டுக்கடலை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கலை போயிட்டு சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். பொட்டுக்கடலை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா பெண்கள் உதிரப்போக்கு போகும்போது டேட் ஆகும்போது டேட் நிற்கும். அதே போல் வந்து புடலங்காய் அடிக்கடி உணவில் எடுத்திங்கன்னா மூல நோய் குணமாகும். இதயம் பலப்படும். சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். வாய்ப்புண்ணு குடல் புண்ணு எல்லாம் நன்றாக ஆறிவிடும். கல் கரையும். நன்றி, வணக்கம்.